பயம் இருக்கும் சார். சில பேர் நம்ம எதுக்கு இதை கேட்கணும், தேவையில்லாத பிரச்சனை இல்ல பாரு, அதுதான் சொல்ல வரேன். அப்போ உங்களுடைய அறியாமையின் காரணமா தான் இந்த விஷயம் நடக்கும். அறியாமை, பயம். அதான் அறியாமை தான், பயத்துக்கான முக்கிய காரணமே அறியாமை தான். அப்ப அது இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கேட்கலாம். கரெக்ட் தானுங்களா? வாய்ப்பு கிடைச்சா நீங்க கேட்பீங்கல்ல. ஒரு வேட்பாளர் எந்த தகுதியோட உங்களோட வாக்கு கேட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. ஒரு வேட்பாளர் எந்த தகுதியோட வாக்கு கேட்டு வரணும்? அவர் ஒரு ஹேண்ட்பில் கொடுத்து எனக்கு வாக்கு கொடுங்கன்னு முதல்ல சொல்லக்கூடாது. ஒரு ரிசிப்ட் அடிச்சு ஒரு பிரிண்ட் அடிச்ச பேப்பரை கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வாக்கு கொடுங்கன்னு அவர் கேட்கவே கூடாது. அதுவே சட்ட விரோதம். ஏன் அப்படின்னா, நான் எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடும் போது நான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன் அந்த கலெக்டர்கிட்ட, அதாவது ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர். என்னன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து வாக்கு சேகரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன். அப்ப நான் ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தா என்னவாயிடும், அது ஒரு பொருளா அப்படின்னு கேட்க வேண்டியது. கரெக்ட் தானுங்களா? உண்மைதானே? அண்ணனுக்கு சட்டம் தெரியும், அண்ணன் வழக்கறிஞர் கூட, அதனால சொல்றேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், என்ஐ அப்படிங்கிற ஒரு ஆக்டின் கீழே ஒரு சாதாரண ஹேண்ட்பில்லோ வவுச்சர்ஸோ ஒரு ரிசிப்டோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுது. வாக்கு சேகரிக்கணும், கொடுங்கன்னு ஹேண்ட்பில் கொடுக்க கூடாது. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற ரைட்ஸ் மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டது. உங்களை வேட்பாளர் அவர் அங்கீகரிக்கிறாங்க இல்லையா, கலெக்டர் அங்கீகரிக்காரோ இல்ல மாவட்ட ஆட்சியர் நிலைகள் அங்கீகரிக்கிற அவர்களுக்கு என்ன கிடைக்கும், வேட்பாளர் என்ன பேரு, என்ன ரைட்ஸ் அவருக்கு கிடைக்கும் கூடுதலா, வாக்கு சேகரிக்கும் உரிமை மட்டும். அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் சட்டம் என்னைக்கு சொல்லிச்சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணலாம், வாக்கு சேகரிக்கும் ஒரு உரிமை மட்டும் அவர் வழங்குவார். அந்த உரிமை எனக்குமே இருக்கு. நீங்க போட்டியிட்டு உங்களை எலக்ட்ரோல் அப்ரூவல் பண்ணாங்க, உங்களுக்கு உண்டு. நீங்க போட்டியிட்டீங்க, நான் உங்களுக்காக வாக்கு சேகரிச்சேன், அது தப்பு, சட்ட விரோதம். நான் நீங்க சிறந்த மனிதர்கள் 10 பேருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த முடிவு மக்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு அறிவு இருக்கு, சட்டம் சொல்லுது. இல்லைன்னு யார் சொல்றாங்கன்னா நீங்க கேட்கலாம். அறியாமதான் முதல்